அனைவருக்கும் வணக்கம். மதுரை லோயோலா வலைக்காட்சி வழியாக உங்களை சந்திக்கிற நான் ஸ்டீபன். சமீப காலமாக ஒரு புது மொழி அல்லது ஒரு புதிய சொற்றொடர் ஆங்கிலத்திலே உலா வருகிறது. அது என்னவென்றால் பிரைவசி இஸ் லக்ஸரி. அதாவது தனியுரிமை என்பது ஆடம்பரம். தனியுரிமை என்றால் என்ன? ஒருவர் தனது தனிப்பட்ட உணர்வுபூர்வமான சில தகவல்களை, செயல்களை ரகசியமாக வைத்துக் கொள்கின்ற உரிமை, அல்லது நம்பத்தக்க ஒரு சிலரோடு மட்டும் அவற்றை பகிர்ந்து கொள்கிற உரிமை. சொந்த வீட்டில் சொந்த அறையில் இருக்கும் குளியலறைக்கு கூட கதவு வைத்திருக்கின்றோம். அறையில் வேறு யாரும் இல்லை என்றாலும் கூட குளியலறை கதவை மூடிவிட்டுத்தான் பயன்படுத்துகிறோம். இதை வெறும் நாகரிகம், சுகாதாரம் என்று சுருக்கிவிட முடியாது. தனியுரிமைக்கு நாம் எவ்வளவு சிறப்பிடம் கொடுக்கிறோம் என்பதற்கான அடையாளம் இது. இணையத்தோடு இணைக்கப்பட்ட அலைபேசியும் கணினியும் நமது பயன்பாட்டிற்கு வந்த பிறகு நம்முடைய தனியுரிமை பாதுகாப்பற்றதாக இருக்கிறது, அல்லது தனியுரிமையை காப்பது விலை உயர்ந்ததாக இருக்கிறது. அதனால்தான் இதை ஆடம்பரம் என்கிறார்கள். தனியுரிமையை ஆடம்பரம் என்று குறிப்பிடுவதிலே ஒரு ஆபத்து இருக்கிறது. ஆடம்பரம் என்று சொல்லிவிட்டாலே அது அதிகார வர்க்கத்தினருக்கும் வசதி படைத்தவர்களுக்குமே உரியது என்ற தவறான சிந்தனை பிறந்து விடுகிறது. இந்த சிந்தனையை உடைக்க வேண்டும் என்றால் தனியுரிமையை பற்றிய விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். நவீன ஊடகங்களில் ஆப் எனப்படுகின்ற எந்த செயலியை தரவிறக்கம் செய்தாலும் குறைந்தபட்சம் நம்முடைய அலைபேசி எண்ணை அல்லது மின்னஞ்சல் முகவரியை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. வெறும் அலைபேசி எண் தானே, வெறும் மின்னஞ்சல் முகவரி தானே என்று நினைக்கிறோம். உண்மையில் ஆதார் அட்டைக்கு இணையான தகவல்களை இதிலிருந்து பெற முடியும். ஒரு திருடன் என்னுடைய வீட்டில் ரகசியமாக நுழைந்து பொருள்களை எல்லாம் திருடிவிட்டான் என்பதற்கும், திருடனிடம் நாமே வலியச் சென்று நம்முடைய வீட்டு சாவியை கொடுப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. தனியுரிமை பற்றிய அக்கறை இல்லாமை இந்த இரண்டாவது ரகத்தை சார்ந்தது. ஒரு செயலியை தரவிறக்கம் செய்வதற்கு முன்பாக எத்தனை பேர் அதில் உள்ள நிபந்தனைகளை வாசித்திருப்போம்? அவற்றை வாசிக்காமலே நாம் இசைவு தெரிவிப்பதற்கு 4 காரணங்களை சொல்கிறோம். ஒன்று, நிபந்தனைகள் நீளமாக இருக்கின்றன, ஆங்கிலத்தில் இருக்கின்றன, சொற்கள் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கின்றன, வாசிப்பதற்கு பொறுமை இல்லை. நீதிமன்றத்திலிருந்தோ அரசு அலுவலகத்திலிருந்தோ ஏதோ ஒரு ஆவணம் தபாலிலே நமக்கு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அதை பிரித்து பார்த்தால் அதில் ஒரு படிவம் இருக்கிறது. அதில் கையொப்பமிட்டு திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற குறிப்பு இருக்கிறது. அந்த ஆவணம் நீளமாக இருக்கிறது, ஆங்கிலத்தில் இருக்கிறது, அவற்றில் பயன்படுத்தும் சொற்கள் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கின்றன, வாசிப்பதற்கு பொறுமை இல்லை என்றெல்லாம் சொல்லி உடனே அந்த படிவத்தில் கையொப்பம் இடுவோமா? கையொப்பம் இடுவதற்கு முன்பாக அதை புரிந்து கொள்வதற்கு நாம் எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறோமே. ஐ அக்ரி என்ற பட்டனை வலைத்தளங்களில் அழுத்துவது நம்முடைய கையொப்பத்துக்கு இணையானது. அந்த செயலில் நம்முடைய தனியுரிமை பாதிக்கப்படுகிறதா என்பதை கவனத்தில் கொள்வது நல்லது. குறைந்தபட்சம் நாம் பயன்படுத்த விரும்பும் செயலி குறித்து நன்கு அறிந்தவர்களிடம் அது பற்றி விசாரித்து தெரிந்து கொள்கிற பழக்கம் நம்மிடம் வர வேண்டும். நண்பர்களே, இணைய உலகில் இலவசம் என்று எதுவும் இல்லை. நமது தனியுரிமையில் சிலவற்றை கொடுத்துத்தான் எதையும் வாங்க வேண்டியுள்ளது. எனவே தனியுரிமை என்பது ஆடம்பரம் அல்ல, அது அடிப்படையான மனித உரிமை.